some point in my life, I will definitely pay him back. எவ்வளோ மொத்த நஷ்டம்? சார் 45 லட்ச ரூபா. 40. எவ்வளோ நஷ்டம் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட 10 லட்ச ரூபா. கட்டத்துக்கு மேலே வந்து நிம்மதியே இல்லாமல் போய் 10 கிலோ குறைஞ்சி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. உணவு கடையில் என்ன கிடையாது? இது வந்து ஒரு கஃபே சார். நம்ம கடையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே 10 கிலோ குறைஞ்சி கேட்குறீங்களே. கரெக்ட்பா. உங்ககிட்டயே சொல்றேன் உட்கார். என்னென்ன விப்பீங்கன்னு சார் அது ஒரு பெரிய மிஸ்டேக் சார். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. கரெக்டா சொல்றானே. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? அரௌண்ட் 25 lakhs ஒரு 16 seater ஹோட்டல். நமக்கு வந்து என்னன்னா என்னப்பா ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. நான் நிறைய படிச்சிருக்கேன்டா, நான் எங்கெல்லாமோ போயிருக்கேன், பணம் இருக்கு, நான் காசு கொடுத்தனா வந்து வேலை செய்வாங்க, அப்புறம் என்ன ஆச்சு? என்னால எதனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற கர்வம் கலந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. தப்பான முடிவு அப்படிங்கறத நான் வந்து லேட்டர் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? ஃபீல்ட்ல வந்து ஜெயிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா கடுமையா உழைக்கிறவங்க பிளஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 to 18 hours ஒரு நாளைக்கு நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இருக்க முடியும். இப்போ எனக்கு இருக்கிற பெரிய மனவேதனை என்ன அப்படின்னா, சொல்லு. என்னை நம்பி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. எனக்கு இருக்கிற பெரிய குற்ற உணர்ச்சி என்னன்னா, என்னை நம்பி ஒருத்தங்க செய்தாங்களே அவங்களுக்கு நான் வந்து நியாயம் செய்ய முடியலையே. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. ஏன் அது ரொம்ப உங்களுக்கு ஹர்ட்டிங்காகவே இருக்கு? ஏன்னா அது வந்து ஒரு 20 வருஷம் நட்பு சார். அவங்க ஒரு வார்த்தை கூட நீ சுண்டி பேசினதே கிடையாது. இது வரைக்கும் பணம் திருப்பி குடுன்னு சொன்னதே கிடையாது. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. என்ன வார்த்தை விட்டு நேர்ல சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனா சொல்ல முடியல. பே பண்ணணும்னு சொல்றேன். இல்ல கண்ணு கலங்குது. பே பண்ணுவேன். some point in my life I will definitely pay him back. இல்ல வந்துடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் மாஸ்டர்னால சார். திருநெல்வேலியில் அந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பிச்சேன் சார். ஸோ இப்போ எங்கள் பரோட்டா மாஸ்டர் இருப்பாரு. அடா நல்லா ஓடலைன்னா சந்தோஷமா இருப்பேன். என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? அடா ஓடுது, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணும்னு வைங்களேன், சிரிக்கவே மாட்டார். பக்கத்தில் வந்து ஒரு மளிகை கடை இருக்கு, ஏதாவது ஜாமா இல்லை அப்படின்னா அங்கே வாங்கிக்காங்க அப்படின்னு நான் சொல்லி, அடுத்த நாள் பில்லு வருது 1200 ரூபாய்க்குன்னு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. உடனே நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேனே அப்படின்னு கேட்டால், இது நீங்கள் வாங்கினது இல்லைப்பா, அவங்க மாஸ்டர் அவர் வீட்டுக்கு வாங்கினது அப்படின்றாங்க. இதை ஏன் போட்டு சமாளிக்கணும், நம்ம நிம்மதியாக இருப்போம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். எவ்வளோ நஷ்டம் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட 10 லட்ச ரூபா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நெக்ஸ்ட் சார் என்னோட ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் வந்துட்டு 2.5 லட்ச ரூபா சார். அப்படியா? இப்போ ஆரம்பிக்கும் போது 23 வயசு சார் எனக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஒரு 50 வயசு 45 வயசுங்கிறப்போ நம்ம பேச்செல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்ம இதை பண்ணணுமா? பணமும் ரொம்ப இழந்தாச்சு, இதுக்கு மேலே மீண்டு வரவே முடியாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரே நைட்டில் முடிவு பண்ணது தான் சார். அடுத்த நாள் கடையை திறக்கல சார். நான் எவ்வளோ மொத்த நஷ்டம்? சார் 45 லட்ச ரூபா. 45 லட்சம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல